ஒரு நாள் காலையில முத்துன்னு ஒருத்தர் ரோட்டு ஓரமா நின்றுக்கிட்டு இப்படி புலம்பிக்கிட்டு இருந்தாரு. என்னடா இது, நம்ம வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்லையே. வேலைக்கு போறோம், வர்றோம், சாப்பிட்றோம், அவ்வளோதான். ஏதாவது புதுசா ஏதாவது பொருள் வாங்குறோமா? ஒண்ணுமே இல்லை. நம்ம வாழ்க்கையில முன்னேற்றங்கிற வழியே கிடைக்க மாட்டேங்குது. இப்படியே வேலைக்கு போனா அடுத்தவங்களுக்கு அடிமையா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா. ஏதாவது தொழில் ஒன்று செஞ்சு சீக்கிரமா பெரிய பணக்காரனா ஆகணும். அந்த தொழில் என்னன்னு சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். இப்படியே பேசிக்கிட்டு முத்து ரோட்டோரமா நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்ப அவருக்கு எதிர ஒரு மாடு ஒண்ணு வர்றத பார்த்தாரு. அதை பார்த்தாலும் அவருக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. மாட்டை பார்த்தாலும் முத்துக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. நாம ஏன் மாட்டு பண்ண வைக்க கூடாது? மாட்டு பண்ண வச்சா பால் மூலியமா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அது இல்லாம மாட்டோட சாணத்தையும் நம்ம விற்பனை பண்ணிடலாம். அது மூலியமாவும் லாபம் கிடைக்கும். அப்புறம் மாட்டுக்கு பில்லு கட்டு வாங்கி போடணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இப்ப இருக்கிற மாடெல்லாம் தெருவில் தானே சுத்திக்கிட்டு இருக்குது. அது ஊர் மேய்ஞ்சிட்டு வந்தா போதும், நாம பாலை மட்டும் கறந்துக்கலாம். இப்படி உட்கார்ந்தே சாப்பிடலாம். இது மாதிரி ஐடியா யாருக்கு தான் கிடைக்கும்? இனிமேல் நாமளும் மாட்டு பண்ண முதலாளி தான். மாடுகளை வாங்கறதுக்காக முத்து மார்க்கெட் போனாரு. அங்க போயிட்டு நல்ல மாடுகளை வாங்கிட்டு வந்தாரு. அப்புறம் மாடுகளையும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. முத்து மாட்டுக்கெல்லாம் தீவனத்தை போடாம தெருவில் அலைய விட்டாரு. அந்த மாடுகளோ தெருவா அலைஞ்சி பேப்பர், பிளாஸ்டிக் எல்லாத்தையும் சாப்பிட்டு பால் கொடுக்க ஆரம்பிச்சுது. பாருப்பா, இந்த வேலை ரொம்பவும் எளிதா இருக்குது. காலையில மாட்டை அவுத்து விட்டா போதும், அதுவே தெருவா அலைஞ்சி சாயந்தரம் ஆச்சுன்னா வீட்டுக்கு வந்துடுது. நாம பாலை மட்டும் கறந்து பண்ணையில கொடுத்தாவே போதுமே. இந்த வேலை இவ்வளவு எளிதா இருக்குன்னுட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்படியே பல நாட்கள் போக ஆரம்பிச்சது. முத்து ரொம்பவும் சந்தோஷமா இருந்தான். ஆனா ஒரு நாள் அவன் வாழ்க்கையில திருப்பம் ஏற்பட்டது. ஆமா, பால் கொள்முதல் பண்ற முதலாளி அவனை பார்க்க வந்தாரு. அவரு ரொம்ப கோபத்தோட, இங்க பாருப்பா முத்து, உன்னோட பால்ல பிளாஸ்டிக் கண்டென்ட் அதிகமா இருக்குது. அதனால மத்த பால் கெட்டு போயிருது. இனிமேல் உன்னோட பாலை எங்க பண்ணைக்கு அனுப்பாத. நாங்க எதையுமே கொள்முதல் பண்ண மாட்டோம். நீ எங்களுக்கு அனுப்புறத நிப்பாட்டு. உங்களோட பால் எங்களுக்கு வேணாம். முத்து பண்ணையில கிடைக்கிற பாலை யாருமே வாங்காதனால அவனுக்கு ரொம்பவும் லாஸ் ஆச்சு. பிசினஸ் ரொம்ப டவுன் ஆகி அவன் ரொம்பவும் கஷ்டத்துல போயிட்டான். ஒரு நாள் அவன் தனியா நின்றுக்கிட்டு, என்னடா இது, நாம இருக்கிற வேலையை விட்டுட்டு இந்த மாட்டு பண்ணை வைக்கலான்னு வந்தோம். ஆனா இந்த மாட்டு பண்ணையிலையும் இவ்வளவு கஷ்டம் இருக்குது. என்ன பண்றது? இப்ப நம்ம மறுபடியும் வேலைக்கு போனாலும் கஷ்டம். என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இப்படியே பல நாட்கள் போக ஆரம்பிச்சது. ஒரு நாள் முத்து தன் பண்ணையில நடந்து வந்துகிட்டு இருந்தான். அப்ப தெரியாம மாட்டு சாணத்தை மிதிக்க அது ரப்பர் மாதிரி இருந்ததை பார்த்தான். அதை கவனிச்ச உடனே, என்னடா இது, நம்ம மாட்டு சாணமும் ரப்பர் மாதிரி இருக்குது. இதை வச்சு நம்ம ஏதாவது பிசினஸ் பண்ணுனா என்ன? அதிசயமா தானே இருக்குது. சரி, இதை வச்சு ஏதாவது பிசினஸ் பண்ணியே அவனும் சிந்திக்கலாம். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. இந்த பிளாஸ்டிக் சாணத்துல இருந்து தார் தயார் செஞ்சு அதை ரோடா போட்டா நல்ல லாபம் கிடைக்கும். அதையே அப்படியே கவர்மெண்ட்டுக்கு வித்தரலாம். அவன் நினைச்ச மாதிரியே மாட்டு சாணத்தை வச்சு தார் செஞ்சு அதை ரோடு போட யூஸ் பண்ணலாம். அந்த ரோடோ நல்லா ரப்பர் மாதிரி இருந்தது. மக்கள் எல்லாருமே அதை விரும்பினாங்க. அது மூலியமா அவனுக்கு நல்ல மார்க்கெட் கிடைச்சது. எல்லா சாணத்தையும் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சான். முத்துவோட பிசினஸ் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. அவனுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது இல்லாம அவனோட தார் பிசினஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஊரெல்லாம் அதே தாரை யூஸ் பண்ணி ரோடு போட்டாங்க. அதனால அவன் ரொம்பவும் ஃபேமஸ் ஆயிட்டான். அவனுக்கு நல்ல வருமானமும் கிடைச்சிது. ஹாய் ஹலோ, பாருங்க எவ்வளவு கிடக்குது கடலுக்குள்ள பிளாஸ்டிக். ப்ராப்பரா பிளாஸ்டிக்கை டிஸ்போஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.